சுட்டெரிக்கும் வெயிலுங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல. மார்ச், ஏப்ரல், மே மாதம் வந்துட்டா போதும் குழந்தைங்களுக்கு லீவு நாட்கள் கொண்டாட்டமா இருக்கதோ இல்லையோ நமக்கு வெயிலோட தாக்கம் திண்டாட்டமாவே இருக்கும். என்னதான் திடகாத்திரமான ஆளா இருந்தாலும் சரி, இந்த ஹீட் எல்லோரையும் ஈஸியா டயர்டாக வச்சிரும். இருந்தாலும் நம்ம எவ்வளவோ சூழ்நிலையை சமாளிச்சு வாழ பழகிட்டோம். கோடை காலமும் அதற்கு விதிவிலக்கு இல்ல. கோடை வெப்பத்தை சமாளிக்க நமக்கு கிடைச்ச முக்கியமான வரப்பிரசாதங்கள்ல ஒண்ணுதான் பழங்கள். அக்னியோட கோர தாண்டவம் நம்மளை சோதிச்சாலும் நம்மளை பாதுகாப்பதற்காகவே சில பழங்கள் படைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பழங்கள் கோடையை சமாளிக்க நமக்கு உதவும், எந்தெந்த பழங்கள் நம்ம அளவோட தவிர்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதர்கள் பழங்களை சாப்பிட தொடங்கினாங்க. இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் சாப்பிட துவங்கிய முதல் திட உணவு பழங்களும் இலைகளுமாவே இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மாமிசங்களை சாப்பிட தொடங்கிய அப்புறம் கூட உணவு பட்டியல்ல இன்றியமையாத ஒன்னா நம்ம பழங்கள் இருக்கு. வெறும் சுவைக்காக மட்டுமில்லாம பழங்களோட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களுக்காகவும் இன்னைக்கும் அவை இன்றியமையாத ஒன்னாக இருக்கு. இதோட காரணமா தான் சுமார் 10,000 ஆண்டுல இருந்து 12,000 ஆண்டுகளுக்கு முன்னவே மனுஷங்க பழங்களை திட்டமிட்டு பயிரிட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த பழங்கள் சாப்பிட ஏற்றது, எந்தெந்த பழங்கள் சாப்பிட விஷமானது, எது சுவையானது, எது ஈஸியா விளைவிக்கக்கூடியதுன்னு, எந்த பகுதியில எந்த மாதிரியான பழங்களை விளையும், அதோட உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பல விஷயங்களை யோசிச்சு மனிதர்கள் கத்துக்கிட்டாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் எந்தெந்த பருவநிலைக்கு எப்படிப்பட்ட பழங்களை சாப்பிடலாங்கிறத ஊகிச்சு அறிவுபூர்வமா புரிஞ்சு மாறி வரும் காலநிலைக்கு ஏற்ப குறிப்பிட்ட பழங்களை மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கும் பலன் அடைஞ்சிட்டு வராங்க. பழங்களோட அடிப்படை குணநலங்களை பார்ப்போம். பழங்கள்ல இல்லாத நிறமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எண்ணற்ற நிறங்களையும் வடிவத்திலையும் இயற்கை நமக்கு அள்ளி தருது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பழங்களும் அதுக்குன்னு தனித்துவமான நறுமணத்தையும் கொண்டிருக்கு. நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி துர்நாற்றமா வீசப்படுற சாப்பிடக்கூடிய துரியன் போன்ற பழங்களும் இருக்கு. உணவுகள்லயே முக்கியமானது சுவைதான். அந்த அறுசுவை இருக்கிற பழங்களை இப்ப பார்க்கலாம். பழங்களோட மிக முக்கியமான தனித்துவமான குணாதிசயங்கள்ல ஒண்ணுதான் அதோட ஊட்டச்சத்து, விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள். ஒவ்வொரு பழத்துல இருக்க சுவையும் அதுக்குள்ள இருக்கிற ஊட்டச்சத்துக்களை குறிக்குது. இப்படி அதிசயமிக்க குணநலங்களை கொண்ட பழங்களை கோடை காலத்துல வெப்பத்துக்கு ஏற்ற பழங்கள்ல எதுன்னு இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கோடை காலத்துல நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவும் 6 பழங்கள். நம்பர் 1 தர்பூசணி. கோடை காலம் வந்துருச்சுனாலே ஏதாவது பழம் சாப்பிடலாமான்னு கேட்டா பல பேர் சொல்ற முதல் பழம் தர்பூசணியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிரபலமான இந்த தர்பூசணியில அப்படி என்னதான் இருக்கு? தண்ணி தான் இருக்கு. ஆமா, இந்த பழத்துல கிட்டத்தட்ட 92% தண்ணி மட்டுமே இருக்கு. வெறும் தண்ணிக்கா இந்த மவுசு அப்படின்னு தோணலாம். சுட்டெரிக்கும் வெயில்ல நம்ம தாகத்தை தணிச்சு நீர்ச்சத்தை தரந்த சிறந்த சுத்தமான தண்ணீரா இதை விட வேற என்ன இருக்க முடியும்? வெறும் தண்ணீருக்காக மட்டுமே தர்பூசணி இவ்வளவு ஃபேமஸ் ஆகல. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைஞ்ச தர்பூசணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. கோடையில சருமத்தை ஆரோக்கியமாகவும் லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல அதிக அளவுல இருக்கு. இந்த லைகோபின் வெயில்ல இருந்து நம்ம சருமத்தை பாதுகாத்து சரும பிரச்சனைகள் வராம தடுக்குது. இதுல இருக்கிற சிட்ருலின்ற மூலக்கூறு இரத்த நாள விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குது. அது மட்டும் இல்லாம தர்பூசணி இயற்கையாவை இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால நமக்கு புத்துணர்ச்சியும் குளிர்பானமாகவும் இருக்கு. ஆக தர்பூசணியை கோடையில சாப்பிடுறதுக்கு குளிர்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான ஒரு முதன்மையான பழமாக இருக்கு. நம்பர் 2 கிர்னி பழம். மஸ்க் மெலன், ராக் மெலன், கேண்டலோப் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுற கிர்னி பழத்திலையும் தர்பூசணிக்கு நிகரான நீர் சத்து இருக்கு. கோடை காலத்துல சாப்பிட்டா எண்ணற்ற பலன்களை தருது. இந்த பழத்திலையும் சுமார் 90% தண்ணி மட்டும் தான் இருக்கு. வெப்பத்தால நம்ம உடம்புல ஏற்படுற நீர் இழப்பினை ஈடு செய்ய இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைஞ்ச கிர்னி பழம் தர்பூசணி போலவே சரும ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கோடையில மிதமான உடற்பயிற்சியோட உணவு முறை மூலம் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த இயற்கையான இனிப்பு சுவை இருக்கிற கிர்னி பழத்தை தேர்வு செய்யலாம். இந்த கிர்னி பழத்துல பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இந்த பழங்கள் நம்ம கண்ணோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கிய பங்களிக்குது. கோடை காலத்துல பல பேர் வெயிலுக்கு பயந்து வெளியவே வரமாட்டாங்க. அவங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கிர்னியில உள்ள நார்ச்சத்து செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. புத்துணர்வூட்டும் சுவைக்காகவே கிர்னி பழத்தை பல பேர் கோடை காலத்துல தேடி போய் ஜூஸா வாங்கி குடிக்கிறாங்க. நம்பர் 3 சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இது எல்லாமே சிட்ரஸ் பழங்கள் தான். இந்தியாவில் அதிகமா கிடைக்கிற சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தை போன்ற கோடை காலத்துக்கு ஏற்ற பழங்களோட பட்டியல்ல தவிர்க்க முடியாத ஒன்னா இது இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இதுல புளிப்பு சுவை அதிகமா இருக்கு. இருந்தாலும் உற்சாகமூற்ற இயற்கையான குளிர்பானத்தை தேடுற நபர்களா இருந்தீங்கன்னா முதல்ல விரும்புற ஒண்ணு சிட்ரஸ் பழச்சாறுகளா இருக்கும். கோடை காலத்துல தூசு காரணமா ஏற்படுற சளி, சுவாச தொற்றுகளுக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியா இந்த சிட்ரஸ் பழங்கள் இருக்கு. உடம்போட நீரிழிவை ஈடு செய்ய உதவுது. செரிமானத்துக்கு உதவுது. ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பழங்களை ஜூஸ் பிழியாம அப்படியே சாப்பிடுறது இன்னுமே சிறந்தது. அப்போதான் அதுல இருக்க நார்ச்சத்து நமக்கு முழுமையா கிடைக்கும். சிட்ரஸ் பழங்களோட ஒரு வகையான நார்த்தம் பழத்தை நம்ம பல பேர் மறந்துட்டோம். கிராமப்புறங்கள்ல அதிகமா கிடைக்கிற நாரத்தை அவ்வளவு ஈஸியா யாருக்கும் பிடிக்காது. இருந்தாலும் அதுக்கு அற்புதமான மருத்துவ குணநலன்கள் இருக்கு. பித்தம் அதிகமா இருக்கிறவங்க காலை வேளையில இந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கோடை காலத்துல வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களும் நாரத்தையே சாப்பிடலாம். நம்பர் 4 வெள்ளரி பழம். காகமும் நரியும் கூட்டு சேர்ந்து வெள்ளரி பழம் பயிர் செய்த நீர்
மீதி கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா? வெள்ளரிக்காய் பல பேருக்கு தெரியும், ஆனா சிட்டில இருக்கிறவங்களுக்கு வெள்ளரி பழத்தை பத்தி அவ்வளவு ஈஸியா தெரியாது. காரணம், வெள்ளரி பழத்தை தோட்டத்துல பறிச்ச உடனே ரொம்ப தூரம் எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த பழம். அதனால கிராமப்புறங்கள்ல விருப்பமான கோடைக்கால குளிரூட்டும் பழமா வெள்ளரி பழம் இருக்கு. பொதுவா பழங்கள்லயே கிடைக்கிற விட்டமின் சியோட சேர்த்து இதுல அதிக அளவு பொட்டாசியமும் இருக்கு. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் விட்டமின் B1, B6 மற்றும் விட்டமின் K அதிகமா இருக்கு. ஃபோலேட், மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் இதுல அதிகமா இருக்கு. நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த வெள்ளரி பழம் செரிமானத்துக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது. கோடை காலத்துல இரவுல புழுக்கம் காரணமா சரியா தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு வெள்ளரி பழம் சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 5, நுங்கு. கோடை காலத்துல சாப்பிட சிறந்த பழம் அப்படிங்கிற பட்டியல்ல நுங்கு இல்லைன்னா பட்டியல் முழுமையே பெறாது. ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற நுங்கு இப்ப எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நுங்கு அற்புதமான கோடை விருந்து, பனைமரம் தரும் வரம் அப்படின்னு இதை கூறலாம். பனம்பழம் பழமா மாறுறதுக்கு முந்தைய நிலையில நுங்கு பறிக்கப்படுது. பாக்குறதுக்கு ஜெல்லி போல இருக்கிற இந்த நுங்கு கோடை காலத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிடலாம். குறைவான கலோரி மற்றும் குறைவான நார்ச்சத்து உள்ள நுங்குல கால்சியம் மற்றும் பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற இரும்பு சத்து, பொட்டாசியம் மற்றும் ஜிங்க் போன்ற தாதுக்கள் உடம்போட கழிவு நீக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடம்ப உஷ்ணமாக்குற செயற்கையான ஐஸ்கிரீம், உடம்புக்கு கேடு விளைக்கிற டெசர்ட் போன்ற சில்லறையான உணவுகளுக்கு மாறா கோடை காலத்துல உங்க குழந்தைகளுக்கு நுங்கு நீங்க வாங்கி தரலாம். எந்தவித கேடு இல்லாம குழந்தைகளோட உடல்ல குளிர்ச்சியாகவும் மனசை உற்சாகமாகவும் வச்சிருக்க இந்த நுங்கு உதவுது. இந்த நுங்க சாப்பிடுறதுலயே ஒரு அலாதியான இன்பம் பல பேருக்கு இருக்கு. நுங்க இயற்கை முறையில செய்யப்பட்ட நன்னாரி சர்பத் மற்றும் எலுமிச்சை சாரோட கலந்து குளிர்பானமா சாப்பிடலாம். நம்பர் 6, வாட்டர் ஆப்பிள். சம்புக்காய்னு அழைக்கப்படுற வாட்டர் அல்லது ரோஸ் ஆப்பிள் ஏதோ வெளிநாட்டு பழம்னு கருத வேணாம். பல பேருக்கு பரிச்சயம் இல்லாத இந்த வாட்டர் ஆப்பிள் எப்படி கோடை காலத்துக்கான முக்கியமான பழங்களோட பட்டியல்ல சேர்ந்துச்சுன்னு நீங்க நினைக்கலாம். பேருக்கு ஏத்த மாதிரியே வாட்டர் ஆப்பிள்ல சுமார் 90% நீர் சத்து இருக்கு. கோடை காலத்துல சரும வறட்சியை தடுக்கிற பண்பு இதுக்கு இருக்கு. விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. குறிப்பா இதுல இருக்கிற ஜம்போசைன்கிற பயோ ஆக்டிவ் ஆல்கலாய்டு நம்ம உடம்புக்கு மாவு சத்தை சர்க்கையா மாற்றுவதை தடுக்குது. சோ கோடை காலத்துல இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பலம் தர்ற பழமா இருக்கு. மற்ற பழங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில எப்போதும் சாப்பிட சிறந்ததா இருந்தாலும் இப்ப சொன்ன பட்டியல்ல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற காரணத்தாலேயே இந்த 6 பழங்களும் இடம்பெற்றிருக்கு. கோடை காலத்துல நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிற மாதுளம்பழம், அன்னாசி, மாம்பழம், கொய்யா, சப்போட்டா போன்ற பழங்களையும் சாப்பிடலாம். பழங்கள் எவ்வளவு வகைப்படுமோ அப்படியே அதோட ஊட்டச்சத்துக்களும் அதிகமா இருக்கு. சோ பொதுவா பழங்களை ஜூஸா இல்லாம அப்படியே சாப்பிடுறது மிகச் சிறந்தது. குறிப்பா எல்லா பழங்களும் அடங்கிய சாலட்டை சாப்பிடுறதுனால ஊட்டச்சத்து சமச்சீரான அளவுல நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கோடை காலத்துல தவிர்க்க வேண்டிய அல்லது மிதமா சாப்பிட வேண்டிய பழங்கள், தவிர்க்க வேண்டிய அளவுக்கு தீமை தரும் பழம்னு குறிப்பா எதுவுமே இல்ல. ஆனா கோடை காலத்துல உடம்ப சூடுபடுத்துற பழங்களான பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பலாப்பழம் போன்ற பழங்களை மிதமான அளவுல எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதிக சர்க்கரை நிறைஞ்ச வாழைப்பழம், திராட்சை, லிச்சி, ரம்பூட்டான், பலாப்பழம் போன்ற பழங்களை சரியான அளவுல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடணும். குறிப்பா சில பழங்கள் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு பழங்கள் தவிர்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகமா இருக்க பழங்களை தவிர்க்கலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரஸ் பழங்களை தவிர்க்கலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரஸ் பழங்களை வெறும் வயித்துல சாப்பிடலாம். இப்படி பல கண்டிஷன்கள் உங்க உடம்புல இருந்துச்சுன்னா உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பழங்களை நீங்க அந்தந்த சீசன்ல எடுத்துக்கலாம். சோ இந்த வீடியோவை சம்மர் சீசன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.